இன்றைக்கி வந்து டே 4ல் எஸ்இஓ டாப்பிக்கில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆன் பேஜ் சேஞ்சஸ் ஆகட்டும், ஆஃப் பேஜ் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கீவேர்ட் ரிசர்ச் எப்படி எடுத்தாலும் நீங்கள் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். லாங் டெயிலுக்கும் ஷார்ட் டெயிலுக்கும் நான் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். லாங் டெயில் அப்படிங்கிறது 3 வார்த்தை அல்லது 3க்கு மேற்பட்ட வார்த்தை இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிறது 2 வார்த்தை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அது 2 வார்த்தை, அது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது லாங் டெயில் கீவேர்டு. இன்னும் மிட் டெயில் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வார்த்தை இருக்கிறது வந்து மிட் டெயில் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வார்த்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சேலம் அப்படிங்கிறது லாங் டெயில் கீவேர்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ரிசர்ச் பண்ணணும். எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டாஃப் இருக்குது, ஓவர் சஜஸ் இருக்குது, இந்தமாரி பெய்டு டூல்ஸ்லாம் இருக்குது. இதில் உங்களுடைய சீட் கீவேர்டு, அதாவது உங்களோட ப்ரைமரி கீவேர்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து வரும். அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இன்னொரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் கீவேர்ட் ரிசர்ச் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதேமாரி வந்து எஸ்இஓ ரிலேட்டடான கண்டென்ட் போடுறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்இஓ பண்ணி தரணும், உங்களோட வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.